அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஃப்ரீ அண்ட் அவுட்லைன் மாடல் டிராயிங்கில் லைட் அண்ட் ஷேட் நிழலும் மொழியும் பார்க்க போகிறோம். இப்போ இந்த படத்துக்கு நம்ம நிழல் மொழியும் கொடுக்குறோம். இதற்கு தேவையான பென்சில்கள் பார்த்தீங்கன்னா 2B 3B 4B 6B 8B 10B. இப்போ இதெல்லாம் நமக்கு ஒரு செட்டாகவே கிடைக்கும், அல்லது தனித்தனியாக கிடைச்சாலும் வாங்கிக்கலாம். இந்த படத்தினுடைய நோக்கமே எந்த ஒரு படம் வரைஞ்சாலும் அந்த உருவம் முழுமையாக தெரிவதற்கு இந்த நிழலும் மொழியும் அவசியம், லைட் அண்ட் ஷேடு. அப்போ நம்ம முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணணும், சிறிதாக கொடுக்க வேண்டிய இடத்துல சிறிதாகவும், கொஞ்சம் பெரிதாக கொடுக்க வேண்டிய இடத்துல பெரிதாகவும் கொடுக்கணும். இதனோட அமைப்பு ஓவியத்தில் உள்ள மேடு பள்ளங்களை தெளிவாக நாம் குறிக்கலாம். காரணம், ஓவியம் உயிரோட்டம் உள்ளதாக இருக்கும். இப்போ இது எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பொருட்சித்திரத்தில் பயன்படுத்தலாம். ஆப்ஜெக்ட் பார்த்து வரைகிறப்போ டிசைனுக்கு வேண்டியதில்லை. ஏன்னா ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், ஓவியம் ஓவியத் தேர்வு 4 பிரிவாக நடைபெறும். ஒன்று டிசைன், இன்னொன்று ஆப்ஜெக்ட் டிராயிங், அதாவது பொருட்சித்திரம், பொருட்களை வைத்து விடுவார்கள், அதை பார்த்து நாம் வரைய வேண்டும். அதற்காக தான் கொஞ்சம் நிறைய பயிற்சி எடுத்தால் போதும். கொஞ்சம் பயிற்சி இருந்தாலே நாம் இந்த தேர்வை எளிதில் வெற்றி அடையலாம். அடுத்து மெமரி டிராயிங். டிசைன், பொருட்சித்திரம் இவை இரண்டும் நம்ம வரைஞ்சி பழகிட்டோம்னா, அடுத்து ஹியூமன் டிராயிங் வரைந்து விட்டு நாம் என்ன பண்ணலாம், அந்த ஹியூமன் டிராயிங்கை பேஸ் பண்ணியே கேள்விகள் வர்றப்போ எளிதாக தேர்வை எழுதி விடலாம். இப்போ ஹியூமன் டிராயிங் இதுக்கு ரொம்ப முக்கியம். டிசைன் தவிர பாக்கி எல்லாவற்றிலுமே நாம் நிழல் மொழியும் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அப்பொழுது தான் அந்த படம் உயிரோட்டம் உள்ளதாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு இடத்துல டார்க்காக தெரியுது, ஒரு இடத்துல லைட்டாக தெரியுது. இந்த டார்க்காக தெரிகிற பகுதிக்கு அருகில் பார்த்தீங்கன்னா லைட் ஷேடு வந்திருக்கும். அப்போ இந்த மாதிரி நம்ம கொடுத்து பழகிக்கணும். அதனால தான் நான் இந்த படம் இப்போ ஒரு மாதிரி படமாக வரைஞ்சிருக்கிறேன். ஏற்கனவே பல முறை இந்த படத்தை நான் வரைஞ்சிருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த நமக்கு எந்தெந்த இடத்துக்கு தேவையோ இதில் பயிற்சி எடுத்துக்கிட்டோம்னா நாமளே கெஸ் பண்ணி, அதாவது ஒரு தோராயமாக இந்த பகுதியிலிருந்து ஒளி வருகிறது, இந்த பகுதியிலிருந்து நிழல் வருகிறது என்பதை புரிந்து கொண்டு நாம் மறைந்து விடலாம். அதனால தான் நான் ஏற்கனவே சொன்னேன், டைரெக்ஷன்ஸ் ரொம்ப முக்கியம். ஒளி விழக்கூடிய திசை முக்கியம். எந்த திசையிலிருந்து ஒளி வருகிறதோ அதற்கு எதிர் திசையில் டார்க்காக இருக்கும். அப்போ ஒளி விழுகிறது பார்த்தோம்னா நாம் மிகவும் மெல்லிதாகவும் என்ன தேவையோ அதை மட்டும்தான் நம்ம காட்ட வேண்டும். இப்போ ஒளி விழுகிற பகுதியில் ரொம்ப டார்க்காக போட்டோம்னா அந்த படம் தெளிவாக வராது. இப்போ பார்த்துக்கிட்டே வாங்க, ஒவ்வொரு பகுதியிலையும் நான் கொடுத்துக்கிட்டே வர்றேன். இது சற்று கொஞ்சம் நுணுக்கமான படம்.
தேவையான இடங்களில் வந்து அழுத்தி வரையணும், தேவையில்லாத இடங்களில் வந்து லைட்டாக வரைஞ்சா போதும். அந்த வடிவத்தினுடைய போக்கு எப்படி செல்கிறது, அதாவது எந்த திசையில் வந்து அந்த வளைவுகள் வருதோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து வரையணும். இப்போ இந்த ஸ்ட்ரோக் கொடுக்கறது அல்லது ஷேடு கொடுக்கறது இதெல்லாம் பார்த்தோம்னா ரெண்டுமே கலந்துருந்தாலும் நல்லாயிருக்கும். வெறும் ஷேடு மட்டும் கொடுத்தோம்னாலும் உயிரோட்டம் வர்றதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் குறைவு. அப்போ நம்ம வந்து ஓவியத்தில் வந்து எல்லாமே வந்து பென்சிலை பயன்படுத்தி தான் வரைஞ்சாகணும். இந்த படம் பார்த்தீங்கன்னா நிழலும் வந்திருக்கும், கோடுகளும் வந்திருக்கும். அதனால தான் நான் வந்து இந்த படத்தை தேர்ந்தெடுத்தேன். அதனால் எங்கெங்கே என்னென்ன ஒளி நிழல் வருகிறதோ அதை நாம் வந்து கொடுத்து பழகிக்கொள்ள வேண்டும். ஒரு சிறு வளைவில் கூட வந்து நம்ம வந்து இந்த நிழல் காட்டணும், அது ரொம்ப முக்கியம். பெரிய இடத்துல கொடுக்கறது பெரிய விஷயம் இல்லை. ஒரு சின்ன பாருங்கள், அந்த விரல் நகத்துல எல்லாம் கொடுத்துருப்பேன். இந்த படத்தை வந்து நீங்கள் ஜெராக்ஸ் பண்ணி வரைஞ்சிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும், அல்லது வந்து ஜூம் பண்ணி வரைஞ்சிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.